Hi everyone, welcome back to my channel. என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. அண்ட் இன்றைக்கி நான் வந்து இந்த Samantha இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். நல்லா ஃப்ரெஷ் அண்ட் க்ளாஸியாக இருக்குது இந்த மேக்கப் லுக். இது வந்து நல்ல டே டைம் வேரபிள் மேக்கப் லுக். ஸோ இந்த மேக்கப் லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் வீட்டில் இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் இருக்கும், மீஷோ ஆப் லிங்க். அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் 30% ஆஃப் கிடைக்கிறதுக்கு என்னோட ரெஃபரல் கோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் நான் ரீக்ரியேட் பண்ண மேக்கப் லுக். அண்ட் என்னோடய பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோயிங்காக இருக்குது. ஸோ இந்த மேக்கப் லுக்கில் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஐ மேக்கப் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மேக்கப் லுக்காக நான் வந்து யூஸ் பண்ண பேலட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட் பேலட். யூ கேன் பி ஸ்பாட்லைட் பேலட் இது பேர். இந்த ஸ்பாட்லைட் பேலட்டில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் இருக்குது. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கலர்ஃபுல்லான பேலட்ஸ், மோஸ்ட்டாக எல்லா கலர்ஸுமே இந்த பேலட்டில் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா வந்து ப்ரௌன் ஷேட், சாஃப்ட் ப்ரௌன் ஷேட், அதுக்கப்புறம் வந்து கோரல் ஷேட் யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் மோஸ்ட்டாக எல்லா கலர்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா பிக்மெண்டேஷன் இருக்குது. சிலதில் வந்து ஷிம்மர்ஸ் இருக்குது, சிலது வந்து மேட் ஷேட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பேலட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு. இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய ஐப்ரோஸ் நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். Samanthaவோட ஐப்ரோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். அண்ட் அது எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க, நல்லா டார்க்கான ஐப்ரோஸ். ஸோ அதுதான் நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறோம். என்னோடய ஐப்ரோஸில் எங்கெல்லாம் எனக்கு கேப்ஸ் தெரியுதோ அங்கே மட்டும் நான் ஃபில் இன் பண்ண போகிறேன். அண்ட் ப்ரஷ்க்கு நான் வந்து வீகா ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். இந்த வீகா ப்ரஷ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா கடையிலையும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் ப்ரஷ்ஷே இல்லாமல் கூட நீங்கள் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணலாம். அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது வந்து நல்ல ஒரு சாஃப்ட் ப்ரௌன் ஷேட். அவங்க யூஸ் பண்ண ப்ரௌன் ஷேட் வந்து இப்படி தான் இருக்கும், எக்ஸாக்டாக இந்த சாஃப்ட் ப்ரௌன் ஷேட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது நான் வந்து என்னோடய க்ரீஸ் ஏரியாவில் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது கீழே நான் வந்து இந்த பிங்க் ப்ளஸ் கோரல் ஷேட் வந்து அப்ளை பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுற பிளெண்டிங் ப்ரஷஸ் வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது. கம்ப்ளீட் மேக்கப் ப்ரஷஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பியூட்டி பிளெண்டரோடு தருவாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 250 rupees தான் இருக்கும். அவங்களோட பிளெண்டிங் ப்ரஷ் குவாலிட்டியில் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா பிளெண்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஷேட் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் வச்சு என்னோடய ஃபுல் ஐலிட்ஸை நான் வந்து கவர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் அவங்க ஐ மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஷேட் வந்து அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் நானும் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து சென்டரில் கலர் ப்ளேஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் லிட்டில் நீங்கள் கலர் ப்ளேஸ் பண்ணும்போது ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நல்ல பிக்மெண்டேஷன் உங்களுக்கு கொடுக்கும். நம்ம க்ரீஸ்க்கு யூஸ் பண்ண கலர் தான் நான் வந்து லோவர் லேஷ் லைன்லேயும் நான் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டேக் ஒர்க்கி பேடாஸ் காஜல் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து பேர்ல். அண்ட் இந்த காஜல் நான் வந்து என்னோடய இன்னர் கார்னர்ஸில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் எப்போவுமே நீங்கள் வந்து இன்னர் கார்னர்ஸ் ஹைலைட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்கும் உங்கள் ஐஸ்க்கு. அண்ட் இதே தான் நான் வந்து என்னோடய காஜலாகவும் நான் அப்ளை பண்ண போகிறேன். உங்களுக்கு கண்ணு ரொம்ப சின்னதாக இருந்தால் இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். கண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி காமிக்கும். அண்ட் மேக்கப் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேஸ் மேக்கப். ஸோ ஸ்கின்னை நல்லா ப்ரெப் பண்ணுறதுக்கு நான் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து Neutriderm மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசர் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் நல்லா சூட் ஆகும். ஆயிலி ஸ்கின் டைப் இருக்கவங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்கள் பேஸே நல்லா க்ளோயிங்காக இருக்கணும்னா நீங்கள் இதிலே கொஞ்சம் லிக்விட் ஹைலைட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு க்ளோயிங் பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷனில் நான் மில்லானி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். கன்சீல் பர்ஃபெக்ட் 2-in-1 ஃபவுண்டேஷன். என்னோடய ஷேட் வந்து மீடியம் பேஜ். இது வந்து மீடியம் டு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் போகிறதா இருந்தாலும் இல்லை உங்கள் மேக்கப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஃபவுண்டேஷன் பற்றி இன் டீட்டெயிலாக நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக நான் அப்லோட் பண்ண வீடியோ தான். அதை நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் ஸ்டார்டிங் அஃபோர்டபுள் ரேஞ்சிலேருந்து ஹை அண்ட் ஃபவுண்டேஷன் வரைக்கும் நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மேக்கப் லுக் நான் வந்து கன்சீலர் அப்ளை பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக ஃபவுண்டேஷனை இன்னொரு வாட்டி என்னோடய அண்டர் ஐஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா அந்த ஃபோட்டோவில் நான் பார்க்கும்போது லேயர் பண்ண மாதிரி இல்லை, ரொம்ப நேச்சுரலாக ஈவனாக இருந்தது. ஸோ அதனால் நான் வெறும் ஃபவுண்டேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் செட் பண்ணுறதுக்கு லூஸ் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து பவுடர் அடித்த மாதிரி தெரியல, ஃபுல் ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருந்தது. லூஸ் பவுடரில் என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா லேயர் அப்ளை பண்ண மாதிரி இருக்காது. நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃபேஸஸ் கன்னடாவோட லூஸ் பவுடர். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எத்தனை ஒரு எல்லோ டோன் லூஸ் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஷ்க்கு நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்லேருந்து இந்த பிங்க் ஷேட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த பிங்க் ஷேட் தான் நான் என்னோடய சீக்ஸில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் ப்ளஷ் வந்து நீங்கள் எப்போவுமே ப்ரெஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணணும், இல்லைனா வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும்.
அண்ட் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகிறீங்கன்னா இது மாதிரி ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஷிம்மர் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக நல்லா ஷைனிங்காக தெரியும். இந்த பர்டிகுலர் பேலட்டில் ஷிம்மர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜிக்னா மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு வந்து தனியாக தெரியாது. ஃபுல்லாக ஸ்கின்னோட வித்தின் க்ளோ மாதிரி தெரியும். உங்கள்கிட்ட ப்ளஷ் பேலட் இல்லைனா நீங்கள் லிப்ஸ்டிக்கே உங்கள் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹைலைட்டர். நான் வந்து இந்த கோல்டன் ஷேட் வந்து என் ஹைலைட்டராக யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இது மாதிரி கோல்டன் ஷேட் வந்து மோஸ்ட்டாக எல்லா ஸ்கின் டோன்ஸ்க்கும் நல்லா சூட் ஆகும். டீப்பர் காம்ப்ளெக்ஷன், ஃபேர் காம்ப்ளெக்ஷன் எல்லாத்துக்குமே வந்து சேஃபான கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஹைலைட்டர் தான். அண்ட் இதுவே நீங்கள் ரொம்ப ஃபேராக இல்லைனா கூல் டோனில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பிங்க் ஹைலைட்டர் இல்லை சில்வர் ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஹைலைட்டர் என்னோடய ஹை பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக். அண்ட் லிப்ஸ்டிக் நான் வந்து வெட் அண்ட் வைல்ட் கேட் லுக் லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். நல்லா வந்து ஒரு ரெட் ப்ளஸ் ஆரஞ்ச் ஷேட். இது மோஸ்ட்டாக வந்து ஆரஞ்சு தான் இருக்குது இதில். அண்ட் இந்த ஆரஞ்ச் ஷேட் வந்து நான் லைட்டாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஃபிங்கர்ஸால் நான் வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா ஆரஞ்ச் ஷேட்லாம் நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியும் நம்மளுக்கு. அண்ட் அவங்களோட எக்ஸாக்ட் ஷேட் வரதுக்காக நான் வந்து மினி லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து AYA மினி லிப்ஸ்டிக்ஸ். இந்த ரெட் ஷேட் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 12 கலர்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு வேணும் போது நீங்கள் கலர்ஸ் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் வந்து மஸ்காரா. நான் வந்து கலர் பார் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். அண்ட் அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபால்சீஸ் எதுவும் அப்ளை பண்ணல, மஸ்காரா மட்டும் தான் அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த மஸ்காராவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வால்யூம் கொடுக்கும் நம்மளுக்கு. அண்ட் செப்பரேட் பண்ணி காமிக்கும் நம்ம ஒரு லேஷஸையும். அண்ட் மஸ்காரா நான் எப்போவுமே ஒரே ஒரு கோட் மட்டும் தான் அப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் இன்னொரு கோட் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் மஸ்காரா நீங்கள் எப்போவுமே வந்து லோவர் லேஷஸ்க்கும் அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து ஈக்குவலாக தெரியும் உங்களுக்கு. அண்ட் இதோட என்னோடய மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு எல்லோ ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஃப்ளோரல் பிரிண்டில் இருக்கும். ஸோ என்கிட்ட என்ன சிமிலராக இருக்கும் நான் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் போனிடெயில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் மெஸ்ஸியான போனிடெயில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லைட்டாக வந்து பூஃப் இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் போனிடெயில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் வந்து முடி எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இயரிங்க்கு வந்து அவங்க லாங் கோல்டு இயரிங் வந்து வேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்கிட்ட என்ன லாங் கோல்டன் இயரிங் இருக்கும் நான் வந்து அது வேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே சிமிலர் பீசஸ் தான் இருக்கும், எக்ஸாக்டாக எதுவுமே இருக்காது. இது வந்து லாங் மேக்ஸி அவுட்ஃபிட். இது என்னோடய அவுட்டோனி ஹால்லே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல் ரிவ்யூ நான் வந்து கொடுத்துருப்பேன். அண்ட் இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். இது ஜஸ்ட் இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக் தான், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லுக் கிடையாது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் அதில் ஐ மீட் யூ நெக்ஸ்ட். இஸ் அக்ஷா saying bye bye and take care of yourself. And also do follow me on Instagram. மீஷோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கேட்டகரி பிடிச்சிருக்கோ அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை ஃபேஸ்புக்லேயே ஷேர் பண்ணலாம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லேயும் இருக்குது, சிஓடியும் இருக்குது. ஸோ நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கஸ்டமர் ப்ரைஸை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதில் வர மார்ஜின் தான் உங்களோட ப்ராஃபிட். மீஷோ ஆப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் இருக்குது, அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என் ரெஃபரல் கூட மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. 30% வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரில் ஆஃப் கிடைக்கும்.